தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி, கோவை மாவட்டத்தில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டு தொடர் மழை பெய்து வருகிறது. இதையடுத்து பில்லூர், சிறுவாணி, பவானிசாகர், முல்லை பெரியாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் சூழல் சுற்றுலா மையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் விட்டு மழை பெய்தது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அவலாஞ்சிக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உதகையில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் ஆங்காங்கே மரங்கள் விழுந்து வாகனங்கள் சேதமாகின. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 23வது நாளாக தடை தொடருகிறது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து 3517 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 129.15 அடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு 1622 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தொடர் மழை காரணமாக நடப்பு ஆண்டில் 2வது முறையாக நிரம்பியுள்ள பில்லூர் அணையில் இருந்து பவானி ஆற்றிற்கு 14,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிறுவாணி அணை முழு கொள்ளளவை எட்டிய காரணத்தினால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 8438 கன அடியில் இருந்து 15,629 கன அடியாக அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.